28 இப்படியாய் கூறுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்ட இந்த அழைப்பு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அனைவரும் இயேசுவிடம் வருமாறு விடுக்கப்படும் அன்பான அழைப்பாகும். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை வாட்டி வதைக்கும் பாரங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வாருங்கள், இளைப்பாறுதலை கண்டடைவீர்கள். உங்களை நைஜீரியாவை சேர்ந்த கிறிஸ்தவ பெண்கள் அழைக்கிறார்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கண்டடையுங்கள் என்று அவர்கள் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். நாம் இணைந்து ஆராதிக்கும் போது ஒருவருக்கொருவர் பாரங்களை சுமந்து ஒற்றுமையில் புதுப்பிக்கப்பட பலனை கண்டடைவோம். ஜெபம் செய்வோம். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஒவ்வொரு ஜெபத்திற்கு பிறகும் நான் சொல்ல சொல்ல மறுமொழி கூறவும். சோர்வடைந்த நீங்கள் அனைவரும் இயேசுவிடம் வாருங்கள். நாங்கள் அனைவரும் இயேசுவிடம் வருகிறோம். பாரமான சுமைகளை சுமக்கும் நீங்கள் அனைவரும் இயேசுவிடம் வாருங்கள். நாங்கள் அனைவரும் வருகிறோம். கடவுள் உங்களுக்கு சமாதானம் தருவாராக. கடவுள் நமக்கு சமாதானம் தருவார். இயேசு அளிக்கும் முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த முகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். மனத்தாழ்மையும் சாந்தம் உள்ளவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் கற்றுக்கொள்ள இங்கே வந்திருக்கிறோம். உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். கடவுளுக்கு நன்றி. அகில உலக ஜெப நாளின் குறிக்கோள். இந்த ஆராதனை முழுவதும் நைஜீரியாவிலும் உலகமெங்கிலும் உள்ள நம் சகோதரிகள் சுமக்கும் பாரங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். பெரும் பாரத்தை சுமப்பவனே, நம் தேவனிடத்தில் இந்த கவலைகளை கொண்டு வந்து நாம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். இப்போது நம் பிரார்த்தனையுடன் கூடிய செயலுக்கு அழைக்கும் ஒவ்வொரு தருணத்திற்கு வந்திருக்கிறோம். நமது ஜெபங்கள் உலகை மாற்றும் செயல்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நம்பிக்கை மற்றும் இளைப்பாறுதலுக்காக இயங்கும் இந்த உலகில் கிறிஸ்துவின் கைகளாகவும் கால்களாகவும் இருக்க நம்மை ஒப்பு கொடுத்திருப்பதை உறுதி செய்து இந்த அழைப்புக்கு ஒன்றிணைந்து ஜெபிப்போம். ஆமென். செயல்படுவதற்கான அறைகூவல். சுமை நிறைந்த உலகில் நமது நம்பிக்கையை நம்முடைய சுமைகளை சுமக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் காண முடியும். மிகப்பெரிய சூழ்நிலையை நாம் எவ்வாறு மேற்கொள்வோம்? பாரம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். நிச்சயமற்ற காலங்களில் நாம் எங்கே நம்பிக்கை வைக்கிறோம்? உயிரை கொடுப்பவரும் அனைத்தையும் பராமரிப்பவருமான கடவுளிடமிருந்து அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்மை சுற்றி உள்ளவர்கள் சோர்வாகவும் பாரமாகவும் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து நம்முடைய சுமைகளை சுமப்பது போல ஒருவருக்கொருவர் மற்றவருடைய சுமைகளை சுமக்க நாம் முன்வர வேண்டும். நாம் முன்னோக்கி செல்லும்போது நமது செயல்பாட்டிற்கான அழைப்பு பிரார்த்தனையுடன் கூடிய செயல்கள் மூலம் நமது ஜெபங்களை, வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய ஜெபம் பாரமாக இருக்கிற மக்களின் பாரங்களை மாற்றும். கிறிஸ்துவின் பலத்துடன் நாம் முன்னேறி செல்வோமாக. நாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அன்போடும் உலகத்தில் தனியாய் செயல்படுவோம். நாம் பாவம் என்கிற பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை பின்பற்றாமல் மனப்போன போக்கிலே நாம் வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமற்ற செயல்பாடுகளை எல்லாம் செய்து இன்றைக்கு பாவம் என்கிற பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே, பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். தங்கள் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அப்படியாக நம்மை உணர்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை பிரிக்கின்ற செயல்பாடுகள் இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள இருக்கிற இந்த அன்பிலே விரிசல்கள் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து, ஆண்டவரே,
உம்மோடு கூட நான் இணைந்து வாழ்வதற்கும் உம்மோடு கூட இருக்கிற நல்ல அன்பின் ஐக்கியத்தில் நான் வழி தவறி போவதற்கும் உரிய காரியங்கள் இவைகள்தான் சுவாமி. இவைகளெல்லாம் என் வாழ்விலிருந்து எடுத்து போட்டு என் வாழ்விலே நான் உம்மோடு கூட இணைந்து வாழ்வதற்குரிய ஆண்டவரே கிருபைகளை நான் பெற்றுக்கொள்வதற்கு என் குறைகள் குற்றங்களை எல்லாம் ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை மன்னிப்பதற்கு தயை பெரிந்தன தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். உங்கள் பாவத்தின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்களுடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்றும் இடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். ஒரு பரிசுத்த ஆவினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவியம் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்திற்கு உண்மையாய் மன திரும்புற யாவருக்கும் அருளப்படுகின்ற திருமறை வார்த்தைகளை கேளுங்கள். பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மன திரும்பி தங்கள் சகோதர சகோதரருடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையில் என்று உங்களை விடுதலையாக்கி உங்களை சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அமர்வோம். தொடர்ந்து திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் யாவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்பது வாசிக்க முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. பக்கம் 307. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும்
மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவர் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 138. சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். பணிந்து உமது திருமண நிமித்தமும் உண்மை நிமித்தமும் துதிப்பேன். சகல பரிசுத்தம் பார்க்கலாம் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அத்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் ஒரு வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்து தாழ்மையை நோக்கி பார்க்கிறார், மேற்றின் மேலே தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 30 முடிய. மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 30 முடிய. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். பக்கம் எண் 39வது பக்கம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வல்லமில்ல பிதாவாகி ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னமே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனிலும் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அப்படி ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு கண்டு நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கிறேன். மரித்தோர் உயிர் தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். பிரியமானவர்களே, திருச்சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். இந்த ஆராதனை நம்முடைய வத்தலக்குண்டு குருசேகரத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர்கள் அகில உலக ஜெப நாளாக இந்த நாளிலே அனுசரித்து வருகிறார்கள். எனவே இந்த முழு ஆராதனையும் பெண்களே பொறுப்படுத்து நடத்துவார்கள். ஆண்டவர் இம்மட்டுமாக நம்முடைய திருச்சபை பெண்களை நம்முடைய திருச்சபையின் பல்வேறு ஊழியங்களிலே அவர்கள் உறுதுணையாக இருந்து வளர்ச்சி பாதையிலே உறுதுணையாய் ஒத்தாசையாய் ஜெபத்திலே நமக்காக வேண்டுதல் செய்து இந்த திருச்சபையின் வளர்ச்சியிலே அவர்களுடைய பங்கு அதிகமாக இருந்ததினாலே நம்முடைய வத்தலக்குண்டு குருசேகரத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கு திருச்சபையின் சார்பாக எனது அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்கள் எல்லாரும் ஒரு கரங்களை தட்டி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம். வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லத்தில் மாத்திரமல்ல, ஆலயத்திலும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் உங்களுடைய உற்சாகமான பங்களிப்பும் இருப்பதினாலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வழக்கம் போல திங்கள் முதல் சனிக்கிழமை வரையிலும் வார காலை ஜெபங்கள் இருக்கிறது. எனவே திருச்சபை குடும்பத்து பிள்ளைகள் இந்த காலை இந்த லெந்து காலங்களில் நடைபெறுகிற 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை நடைபெறுகின்ற காலை ஜெபத்திலும் உற்சாகமாக இதுவரை பங்களித்து வருகிறீர்கள். உங்களுடைய பங்கேற்புக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரைக்கும் இந்த காலை ஜெபத்தில் நான் ஒரு நாள் கூட வரலையா, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்ததில்லை, அல்லது இத்தனை நாள் வந்தேன் இப்போ தான் வர முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறவர்கள் எல்லாம் இன்னும் எஞ்சி இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களை நீங்கள் உங்களுக்குரிய காலமாக உருவாக்கி கொண்டு கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கு இந்த காலை நேரம் நமக்கு ஒரு நல்ல நேரம் என்பதை உணர்ந்து இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏன்னா வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதாவது ஆண்டவரை கண்டடைவதற்குரிய வாய்ப்பு இந்த அதிகாலை ஜெபம். ஏன்னா வேதத்தில் அவரே சொல்லியிருக்கிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி. அவருடைய வார்த்தையின் வழியாய் அவருடைய பிரசன்னத்தின் வழியாய் நீங்கள் அவரை கண்டடைவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்பதை நீங்கள் மறந்து போய் விடாதபடி நீங்கள் இந்த மீதி இருக்கிற நாட்களை உங்களுக்குரிய நாட்களாக பயன்படுத்தி காலை ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வெள்ளிக்கிழமை மாலையிலும் நேற்று மாலையிலும் இந்த நாள் ஆராதனையிலும் ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற திருநெல்வேலி திருமண்டலத்திலிருந்து அங்கே இருக்கிற பாளையன் செட்டி குளம் என்கிற ஒரு ஊரில் ஒரு ஆலயம் இருக்கிறது, தூய தோமா ஆலயம் என்று சொல்லி. அந்த தோமா ஆலயத்தில் இருக்கிற ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் அநேக இடங்களுக்கு ஊழியத்திற்கு சென்று
அநேக நேரங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இந்த ஊழியங்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம்னே, 6 வருஷமா, 6 ஆண்டுகளாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு எங்கே ஊழியம் இருந்தாலும் அவர்கள் ஓடி ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே ஒவ்வொரு பணி செய்கிறவர்கள் தான். ஒருத்தர் டிரைவராக இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்கிறவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவருக்காக இந்த கடைசி காலங்களிலே ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்கிற உற்சாகத்தோடு அந்த தோமா ஆலயத்தில் இருக்கிற ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பல்வேறு இடங்களுக்கு ஊழியத்திற்கு கடந்து சென்று ஆண்டவருடைய பணியை செய்து வருகிறார்கள். அதற்கு ஒரு தலைவராக அந்த ஆண்கள் சங்கத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிற திரு ஸ்டாலின் காமராஜ் அண்ணனும் மற்ற அனைத்து அண்ணாச்சிமார்களும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்மளுடைய வத்தலக்குண்டு குருசேகர குடும்பத்தின் சார்பாக நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் ஆண்கள் ஐக்கியமாய் செய்து அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கூட்டி சேர்க்கிறீர்கள். உங்களுடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கும் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமாம், இப்படி நம்மளுடைய பாஸ்டேட்லேருந்து எழும்பணும், சரிதானா? ஆமாம், ஆண்கள் எழும்பணும், பெண்கள் எழும்பணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலங்களில் எங்கெங்கேயோ ஊழியக்காரர்களை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம், சரிதானா? இந்த வாரத்தில் இவங்க பிரசங்கம் பண்ணுவாங்களா, அந்த வாரத்தில் அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்களா, ஐயோ ஆராதனை நடத்துறதுக்கு ஆள் வரலையே அப்படின்னு சொல்லி தவதாயப்பட்டுறோம். ஆனால் நம்ம திருச்சபையிலிருந்து நாமளே உருவாக வேண்டும். ஊழியம் செய்வதற்கு, ஆராதனை நடத்துவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு இது எல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. குறிப்பாக அந்த லெந்து காலங்களில் காலைதோறும் பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் ஊழியத்தை நாம் நம்முடைய திருச்சபையிலே மேம்படுத்துவதற்குரிய வாய்ப்பு. அதனால் பல்வேறு இடங்களிலே ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் தேவையாக இருக்கிறது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாய்ப்புகளை நம்மளுடைய திருச்சபையிலும் நாம் இணைந்து செய்ய குழுவாக எழும்ப நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையிலும், 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலையிலும், 22ஆம் தேதி ஆராதனை வேளைகளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தரும்படியாக கரூர் பகுதியிலே மையமாக வைத்து ஊழியம் செய்து வருகிற திரு அகஸ்டின் அண்ணன் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க நம்ம மத்தியிலே வருகிறார்கள். எனவே அவர்களுக்காக, அவருடைய பிரயாணங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இம்மட்டுமாக கடவுள் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் நேசித்து ஆசீர்வதித்து வருகிறார். இனியும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எனவேதான் அநேக ஊழியக்காரரை நமக்கு கொண்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே இது எல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் கடவுள் நம்மை நேசிக்கிறார் என்பதன் அடையாளம். எனவே இந்த காலங்களை நமக்குரிய காலங்களாய் மாற்றிக்கொண்டு ஆண்டவரோடு இணைந்து வாழ கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில அறிவிப்புகளை நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். நம்முடைய பேராயத்திலே டீப் ஹாஸ்டல், ஒரு சில ஹாஸ்டல்கள் அநேக உதவி இல்லாமல் மூடப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு சில ஹாஸ்டல்கள் நம்மளுடைய திருமண்டலத்தின் மூலமாய் வருகின்ற காணிக்கைகளின் வழியாக அந்த ஹோமில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதவியாக இன்றும் நாம் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலே ஆண்டுதோறும் அந்த பிள்ளைகளுக்கு நம்மளுடைய திருச்சபை குடும்பத்தின் சார்பாக ஏதாவது ஒரு காணிக்கை கொடுப்பது உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே இது அறிந்தது ஒன்று தான். ஒரு மாதத்திற்கு 1 ரூபாய் என்று சொல்லி 12 மாதத்திற்கு 12 ரூபாயாக அந்த பிள்ளைகளுக்கு காணிக்கை கொடுப்பது நாம் வழக்கம். இந்த ஆண்டிலும் அப்படிப்பட்ட உதவியை நம்ம குருசேகரத்தின் வழியாக பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கவர் கொடுக்கப்படும். இந்த ஆராதனை முடிந்து போகும்பொழுது உங்களுக்கு ஒரு கவர் கொடுக்கப்படும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த டீப் ஹோமுக்குரிய ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஆமாம், ஏற்கனவே கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன், இல்லையா? வராதவங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த டீப் பிள்ளைகளுக்காக உற்சாகமாய் காணிக்க கொடுங்க. ஒரு வருஷத்துக்கு 12 ரூபா மாதிரி தான். அதுக்காக 12 ரூபா தான் ஐயா வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சில்லற காசாக எண்ணி வச்சிடாதீங்க, சரிதானா? நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ செஞ்சுருக்கிறாரு.
நம்ம ஒரு பிள்ளைக்கு ஒரு வேளை உணவுக்கு அல்லது ஒரு வேளை உணவுன்னே வச்சுக்கிறலாமே. இன்னைக்கு ஒரு வேளை உணவு என்ன எவ்வளோ ஆகப்போகுது? ஒரு 50 ரூபா ஆகப்போகுது. நம்மளால் இயன்ற மட்டும் அந்த பிள்ளைகளுக்காக உற்சாகமாக கொடுங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? பிரியமாக இருக்கிறார். இந்த சிறியரில் ஒரு கலசம் தண்ணீராவது கொடுத்தால் அதனுடைய பிரதிபலன் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பெறாமல் போக மாட்டோம். கஷ்டப்படுகின்ற படிப்புக்காக எவ்வளவோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்முடைய டீப் ஹோமில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்படுகிற கவர்களிலே காணிக்கை வைத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் படைக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாக பசுமலையிலே வருடந்தோறும் நடைபெறுகிற தெய்வீக அன்பின் காட்சி லவ் டிவைன் ஆனது வருகின்ற 28ஆம் தேதி, வருகின்ற 30ஆம் தேதி, வருகின்ற ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலே 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த நல்ல வாய்ப்பை உங்களுக்குரியதாக பயன்படுத்தி கொண்டு அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கை வரலாறை அங்கே காட்சியாக அவர்கள் ஒளியும் காட்சியாக நடித்து காட்டுவார்கள். நீங்கள் அதை பார்க்காதவர்கள் அல்லது பார்க்க முடியாமல் இருக்கிறவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து நீங்கள் போய் ஒரு அனுபவமாக அதை பார்த்து ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை அவர்கள் ஒளி வழியாக நடித்து காட்டுவார்கள். அது மிக அருமையாக இருக்கும். அது லைட் ஷோ மாதிரி இருக்கும். டக்குன்னு அங்கே நடந்து போகிற மாதிரி இருப்பாங்க, அடுத்து அங்கேருந்து ஒரு குரூப் அப்படி நடந்து வருவாங்க. அதனால் இதை நீங்கள் கண்டுகளிக்க நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் 28ஆம் தேதி 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலே இது நடைபெறுகிறது மாலை நேரங்களிலே. எனவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் நம்முடைய பேராயத்தின் வழியாக ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற மங்களவாக்கு திருநாள் வருகின்ற 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு நடைபெறுகிறது. நம்முடைய பேராலயத்திலே வைத்து பேராய அளவிலே நடைபெறுகிற மங்களவாக்கு திருநாள் 28ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடைபெறுகிறது. எனவே நம்மளுடைய குருசேகரத்தின் சார்பாக நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். எனவே நீங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கமாக இணைந்து இதில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படும்படி நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 28ஆம் தேதி காலை 9 மணிக்கு சனிக்கிழமையிலே நடைபெறுகிறோம். குருத்தோலை ஞாயிற்கு முன்னாடி நாள் சனிக்கிழமை. எனவே நம்முடைய குருசேகரத்துடைய பெண்கள் இதில் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்த நான் அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு நாம் ஒரு நிதி ஆண்டின் நிறைவுக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். எனவே திருச்சபை பிள்ளைகள் ஏல பாக்கி சந்தா பாக்கி ஏதேனும் இருக்கும் என்று சொன்னால் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் கட்டி முடிக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 30ஆம் தேதி நம்ம சொல்லுவோம், ஏன் 25ஆம் தேதி முன்னாடி கட்டுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா திருச்சபைகளையும் ஒன்றிணைந்து எல்லாம் கணக்கு முடிப்பதற்கு சரியாக 5 நாள் ஆயிடுது. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாலே அப்படித்தான் லேட்டாக வருது. அதனால் தயவு செய்து நீங்கள் 25ஆம் தேதிக்குள்ளாக ஏல பாக்கி சந்தா பாக்கி திருச்சபைக்கு வேறு ஏதேனும் பாக்கிகள் இருக்கும் என்று சொன்னால் அதை கட்டி முடிக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட நான் நினைவுபடுத்துகிறேன். தயவு செய்து இதில் நீங்கள் கொஞ்சம் முழு கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய சந்தா அட்டையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அநேகர் மெம்பர்ஷிப் லெட்டர் கேட்டு வரும் பொழுது உங்களுடைய சந்தா அட்டையை தான் கேட்போம். நாங்கள் சந்தா அட்டை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம மெம்பர்ஷிப் லெட்டரோ மற்ற காரியங்களோ நம்ம செய்து தரமாட்டோம். அதனால் உங்களுடைய சந்தா அட்டையை நீங்கள் கவனமாக வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய பொறுப்பு அது, சரிதானே? அதனால் தயவு செய்து இது ஏல பாக்கிகள் சந்தா பாக்கிகள் இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் கட்டி முடிக்க நீங்கள் முயற்சி செய்யும்படி நான் உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிப்பவர்கள் இன்று ஜே ஸ்டெஃபன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். இன்று திருமதி பி ஆலிஸ் பொன்மலர் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். 16ஆம் தேதி திருமதி பி மெர்சி இவாஞ்சலின் அவர்கள், 20ஆம் தேதி ஜே ஜெனிஃபர் அவர்கள், 21ஆம் தேதி திருமதி ஜி கரோலின் ஏதல் அவர்கள், 21ஆம் தேதி திருமதி எம் ஜெய கௌரி அவர்கள், 24ஆம் தேதி பேபி செல்வராணி அவர்கள், 26ஆம் தேதி திருமதி ஆர் தனம் அவர்கள், 30ஆம் தேதி ரெவரன் எஸ் குரூஸ் துரை அவர்கள், 31ஆம் தேதி திரு டேவிட் விக்டர் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் யாரேனும் வந்திருப்பீர் என்று சொன்னால் எழுந்து நிற்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
ரைட், ஒரு வாழ்த்து பாட்டு ஆசீர்வதியும் கர்த்தரே என்கிற பாடல் நம்ம பாடலாம். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. இந்த வாரங்களிலே பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை நம்முடைய வத்தலக்குண்டு குருசேகர குடும்பத்தின் சார்பாக நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி வழிநடத்துவாராக. அதே போல வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனையில் மருத்துவ படிப்பிற்கான படிவங்கள் ஆன்லைனிலே ஓப்பன் செய்யப்பட்டு விட்டது. அதற்குரிய காரியங்கள் விவரங்கள் தேவைப்படும் என்று சொன்னால் இந்த ஆராதனை முடிந்த பிறகு என்னிடம் வந்து நீங்கள் அதற்குரிய விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த அறிவிப்பும் நோட்டீஸ் போர்டிலே உங்களுக்கு ஒட்டப்பட்டிருக்கு. அதனால் தயவு செய்து இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு 12ஆம் வகுப்பு படித்து மருத்துவ துறையில் நீங்கள் படிக்க விரும்பினால், வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனையில் படிக்க விரும்பினால் அதற்குரிய எல்லா காரியங்களும் ஆன்லைனில் ஓப்பன் செய்யப்பட்டு விட்டது. அதற்குரிய காரியங்களை நீங்கள் முயற்சி எடுத்து பதிவு செய்து அந்த அப்ளிகேஷனுடைய ஃபார்மெல்லாம் எடுத்து நீங்கள் நம்முடைய திருமண்டலத்தில் கொடுக்கப்படுகின்ற படிவத்தை நிரப்பி அதற்கடுத்து நம்ம கொடுக்கும் பொழுது பரிந்துரை கடிதத்தோடு படிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மேலும் விவரங்களுக்கு இந்த ஆராதனை முடிந்த பிறகு என்னை அணுகி நீங்கள் கேட்டுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய திருச்சபை ஊழியங்களையும் இந்த புதிய வாரத்திலே கூட இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுவாராக. ஆமென். தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருடைய நிகழ்வுகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரினாலே இந்த 2026 ஆண்டிலும் அகில உலக ஜெபநாளுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமையில் அகில உலக ஜெபநாளானது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்டை மையமாக கொண்டு அந்த நாட்டில் வாழுகிற மக்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபங்களை ஏறெடுத்து வருகிறோம். இந்த ஆண்டிலும் அதே போனதான ஒரு நாட்டிற்காகவும் நாம் ஜெபிக்க ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். முதலாவதாக நாம் அகில உலக ஜெபநாள் அது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய குறிக்கோள் என்ன என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த அகில உலக ஜெபநாளானது 1927 ஆண்டு மார்ச் மாதம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே
அது பெண்களுக்கான சிறப்பு ஜெபநாளாக அது ஆரம்பிக்கப்பட்டது. அது 170 நாடுகளில் உள்ள பெண்கள் இணைந்து ஒவ்வொரு மார்ச் மாதத்தின் 1வது வெள்ளிக்கிழமையை அகில உலக ஜெபநாளாக ஆரம்பித்தனர். இதனுடைய குறிக்கோள் இன்ஃபார்ம்டு ப்ரேயர் அண்ட் ப்ரேயர்ஃபுல் ஆக்ஷன். அதாவது இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், பல்வேறு விதமான கலாச்சாரங்களை கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வருகிற பெண்கள் ஆண்டிற்கு ஒரு முறையாக இணைந்து தங்களுடைய ஐக்கியம் வலுப்பட வேண்டும், தங்கள் பகுதிகளில் வாழுகிற மக்களுக்காக வெவ்வேறு விதமான அநேக விதமான கஷ்டங்களோடு வாழுகிற சூழ்நிலையில் எதிர்கொள்ளுகிற மக்களுக்காக ஜெபிப்பதற்காக இந்த அகில உலக ஜெபநாளானது ஆரம்பிக்கப்பட்டது. இதில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் அகில உலக ஜெபநாளுக்கான லோகோன்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி ஒரு வளையம் இருக்கிறையா, அந்த வளையம் என்று சொன்னால் யாவரும் ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டு ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை குறிப்பிடுகிறது. அடுத்ததாக அதன் மையப்பகுதி ஒரு சிலுவை அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஜெபமானது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவை அது வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. எனவே தேவைகளோடு இருக்கிற மக்களுக்காக கடவுளிடத்திலே நாம் மன்றாட்டை ஏறெடுக்க வேண்டும் என்பதை வெளிக்காட்டுகிற விதமாய் இந்த சிலுவை அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவை அடையாளத்தையும் ஒரு 4 நபர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது போன்றதான ஒரு படமும் அதில் காட்டப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால், நம் முழங்காலை ஊன்றி நம் அநேகருக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கான வல்லமை அதிகமாக இருக்கும். இதுதான் அந்த அகில உலக ஜெபனுக்கான ஒரு படம். அடுத்ததாக இதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். 1927ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த வருடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாடு நைஜீரியா. நைஜீரியாவில் வாழுகிற மக்களுக்காக நமக்கு இந்த ஆண்டு ஜெப நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பெண்களுக்கான ஜெபம் மாத்திரமல்ல, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நைஜீரியாவில் உள்ள மக்களுக்காக இந்த வருடம் முழுவதும் அவர்களை எல்லாம் நீங்கள் நினைத்து ஜெபிக்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அவர்களுடைய படம். அதில் அநேகர் சுமைகளை சுமந்து சென்று தங்களுடைய வாழ்வாதாரங்களை அவர்கள் தேடிக்கொள்கிறதான படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே உள்ள பெண்கள் படிப்பறிவிலே குறைந்தவர்கள் தான், ஆனாலும் தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கைக்காக அநேக விதமான கஷ்டங்கள் பட்டு அவர்கள் பாரங்களை சுமந்து அநேக விதமான வேலைகளை செய்து அவர்கள் சம்பாதித்து கொண்டு வருகிறார்கள். இந்த பொருளை மையமாக கொண்டுதான் நமக்கு ஒரு தலைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மத்தேயு நற்செய்தி நூலில் நாம் வாசிக்க கேட்டோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி, இப்படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இந்த நைஜீரியா மக்களுக்காக தான் நாம் இந்த நாளிலே ஜெபிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக நைஜீரியா அது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு பகுதி. அது ஒரு தனிப்பட்ட நாடு தான், ஆனாலும் அங்கே அதிகமான பாதுகாப்பு இருப்பதற்கு ஒரு பகுதிகள் கிடையாது. அதில் 2 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அபுஜா, இன்னொன்று லோகாஸ். இந்த 2 பகுதிகள் மாத்திரம்தான் ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதிகமாக அந்த இடத்துல எந்த விதமான பாதுகாப்பு இருக்காது. ஆனால் இந்த 2 பகுதிகள் மாத்திரம்தான் அது ரொம்ப பாதுகாப்பான இடமாக கருதப்படுகிறது. அங்கே இருக்கிற மக்கள் இரவு பகல் பார்க்காமல் தொடர்ந்து வேலை செய்வதனால் அந்த பகுதிகளுக்கு தூங்கா நகரம் என்று சொல்லி ஒரு பெயரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இது அவர்களுடைய தேசிய கொடி. நம்மளுக்கும் ஒரு தேசிய கொடி இருக்குது. அது அநேக விதமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே போல் இந்த நைஜீரியாவிற்குரிய தேசிய கொடியிலும் அநேக விதமான கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கிறது. 2 புறமும் பச்சை நிறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்களுடைய செழுமையை குறிக்கிறது, அதாவது செழிப்பு. அவர்களிடத்தில் காணப்படுகிற விவசாயத்தின் நிமித்தமாய் அவர்கள் அநேக விதமான காரியங்களை செய்து அநேக விதமான வியாபாரங்களை செய்து அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய செழிப்பை காட்டுகிறார்கள். அதற்கு நடுவில் இருக்கிற வெள்ளையானது அவர்களிடத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கிற பிரச்சனைகளின் நிமித்தமாய் சமாதானம் இல்லாதது காரணத்தினால் எங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்கிற
காரியத்தை அவர்கள் வெளிக்காட்டுகிற விதமாய் அந்த வெள்ளை நிறம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அதில் இருக்கிற கேடயம், எப்பொழுதும் நாங்கள் யுத்தத்தை எதிர்கொண்டுதான் இருக்கிறோம், அதற்கு வெளிப்பாடாக அந்த கேடயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேடயத்திலே ஒய் வடிவிலான ஒரு பகுதி உள்ளது. அந்த பகுதி என்ன என்று சொன்னால், அந்த நைஜீரியாவில் 2 நதிகள் ஒன்றிணைந்து அதை காட்டுகிறது. அது ஒன்று அதில் நயகரா நதி அதிகமாக அந்த பகுதியில் போகிறதுனால தான் அதுக்கு நைஜீரியான்னு சொல்லி பேர் வந்தது. அந்த நயகரா நதியும் இன்னொரு நதியும் இணைந்து வருவதனால அதற்கு அந்த ஒய் வடிவிலான 2 நதிகளும் எங்களிடத்துல இருக்கிறது என்றதை வெளிக்காட்டுகிற விதமாக அந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மேலே ஒரு கழுகினுடைய படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்களுடைய தேசிய பறவை. கழுகு எப்படி அநேக உயரத்தில் பறந்து அது தன்னுடைய செட்டைகளை அடித்து உயர எழும்பி கொண்டு இருக்கிறதோ, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்களும் போராடி நாங்கள் முன்னே வர வேண்டும் என்கிறதை அதை வெளிக்காட்டுகிறது. 2 பக்கத்திலும் இருக்கிற குதிரைகள் அவர்களுடைய தேசிய விலங்கு. நாங்கள் எப்பொழுதும் குதிரை போல நாங்கள் யுத்தத்துக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தைரியத்தோடு நாங்கள் அநேக காரியங்களை செய்து வருகிறோம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழே இருக்கிற அந்த பச்சை நிறம், மஞ்சள், இது எல்லாமே அங்கே இருக்கிற செழுமையை, விவசாய நிலங்களை அது குறிப்பிடுகிறதா இருக்கிறது. அடுத்ததாக இதுதான் அந்த 2 நதிகள், அந்த ஒய் வடிவில் வருகிறது என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த 2 நதிகள். அடுத்தது அந்த நைஜீரியாவில் வாழுகிற மக்கள், அதில் அதிகமாக இருப்பது ஒன்று இஸ்லாமியர்கள், அதிகமாக இன்னொரு பிரிவினர் கிறிஸ்தவர்கள். இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே அதிகமாய் யுத்தம் ஏற்படுகிறது, சண்டைகள் ஏற்படுகிறதுனால தான் அவர்களிடத்தில் அதிகமான சமாதானம் இல்லாத சூழ்நிலை. மற்ற அந்த எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் இருப்பது மற்ற பிரிவினர்கள், ஆனால் மிகவும் அதிகமாக இருப்பது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் மட்டுமே. அடுத்ததாக இதுதான் அவர்களுடைய தேசிய பறவை, கருப்பு முடிசூட்டு கழுகு என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்மளுடைய பகுதியில் அநேக விதமான கழுகுகள் இருக்கும். இது அவர்களுடைய தேசிய பறவை, இது அவர்களுடைய தேசிய விலங்கு. அதாவது ஆடு, குதிரை, இது எல்லாமே கலந்ததான இருக்கிற ஒரு விலங்கு தான் அவர்களுடைய தேசிய விலங்காக இருக்கிறது. அடுத்தது இது அவர்களுடைய தேசிய மரம். 2 மரத்தை அவர்கள் தேசிய மரமாக வைத்திருக்கிறார்கள். ஒன்று கலாபஸ் மரமும், இன்னொன்று வால்நட் மரம். வால்நட் நம்மளுடைய பகுதிகளில் அதை நம்ம பருப்பு வகைகளில் பார்த்துருப்போம், ஆனால் கலாபஸ் மரத்தை அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். இதுதான் அதனுடைய தேசிய மரம். இதில் இருந்து உருவாக்கப்படுகிற ஒரு பொருள் தான் கலாபஸ் பவுல். அதாவது நம்ம வீட்டில் அநேக பாத்திரங்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த மரத்தினாலே செய்யப்பட்ட அந்த ஒரு போலை தான் பெண்கள் தங்களுடைய கைவண்ணங்களை அதில் வெளிக்காட்டுகிறார்கள். அதாவது பெண் குழந்தைகள் அந்த நைஜீரியாவில் பிறந்திருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு பிறந்த நாளன்றும் ஒவ்வொரு அந்த கலாபஸ் போலை சேர்த்து வைப்பார்களாம். அது அந்த போல் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் திருமண நாட்கள் வரும் வரையிலும் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய வயதை வெளிக்காட்டுகிற விதமாய் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு போலை அவர்கள் சேர்த்து வைப்பார்களாம். அந்த போலில் அழகான பெயிண்டிங்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே அவங்களா செய்வாங்க, கைவண்ணங்களை அவங்க போடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அந்த போல்லையுமே அநேக விதமான தானியங்களை அவர்கள் சேர்த்து வைப்பது உண்டு. தானியங்கள் அதிகமாக பெருக்கத்தின் அடையாளம். அந்த பெருக்கத்தின் அடையாளமாக அவர்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் அந்த போலில் தானியங்களை சேர்த்து வைப்பார்கள். அடுத்தது இது அவர்களுடைய தேசிய மலர், எல்லோ ட்ரம்பட், இல்லாட்டி மஞ்சள் நிற பெல் என்று சொல்லி கொடுப்போம். ஏன்னா நம்மளுடைய பகுதிகளிலும் இந்த பூவை நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். இதுதான் அவர்களுடைய தேசிய மலர், எல்லோ ட்ரம்பட் என்று சொல்லி. அடுத்ததாக இது அவர்களுடைய கால சூழ்நிலை என்று சொல்லும்போதால் 2 விதமான சூழ்நிலைகள். பாதி மாதங்கள் முழுவதும் அவர்களுக்கு மழை இருக்கும், மீதி காலங்களில் அதிகமான வெயில் இருக்கும். அந்த மழை காலங்களுக்கும் வெயில் காலங்களுக்கும் ஏற்றபடியான விவசாயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் மிகவும் வேதனைப்பட்டு பாரத்தோடு அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக அவர்கள் வேலை செய்து வருகிறார்கள். அடுத்ததாக அவர்களுடைய மொழி என்று சொல்லும் பொழுது அதிகமாக நாமும் பயன்படுத்துகிற மொழி தான் ஆங்கிலம். நமக்கு எப்படி நம்மளுடைய மொழி தாய்மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தமிழ்னு சொல்கிறோமோ, அவர்களுடைய நைஜீரியாவில் இருக்கிற அநேக பகுதியில் இருக்கிற மக்கள் பயன்படுத்துகிற மொழியானது இங்கிலீஷ், ஆங்கிலம். அடுத்ததாக இது அவர்களுடைய நாணயம்.
அந்த நாணயத்தின் பெயர் வந்து நைரா என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அதுதான் அவளுடைய காயின், நைரா அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக இது அவர்களுடைய உணவு. அவர்கள் அதிகமாய் தயாரிக்கிற உணவு இல்லை அவர்கள் பயன்படுத்துகிற உணவு அதிகம் என்ன சொன்னால் அரிசி, தக்காளி, பருப்பு வகைகள், தானிய வகைகள், கோழி இறைச்சி, வாழைப்பழம். இது எப்பயுமே அவர்களுடைய உணவில் வந்து அதிகமாக கலந்துருக்கும். ஏன்னா இது எல்லாமே நம்மளும் பயன்படுத்துகிறோம் தான். ஆனால் அதிகமாய் அவர்களிடத்துல விளைகிற இந்த பொருட்கள் நிமித்தமாய் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உணவுகளை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. இது அவர்களுடைய ஆலயங்கள். அதாவது நம்மளுடைய இதில் பார்த்தோன்னா நம்மளுடைய பேராலயம் மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்கும். கத்தீட்ரல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய மதுரையில் இருக்க கத்தீட்ரல். ஆனால் அங்கே நைஜீரியாவில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுமே கத்தீட்ரல் மாதிரி தான் இருக்குமா. பெரிய பெரிய திருச்சபைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக வந்து அவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. எல்லா ஆலயங்களுமே இதே மாதிரி தான் பெருசாக இருக்கும். ஏன்னா பாதி கிறிஸ்தவர்களாக இருப்பதனால அவர்கள் இப்படிப்பட்டதான நிறைய டிசைன்ஸோட அவங்க கத்தீட்ரல் என்று சொல்லி அவருடைய ஆலயங்கள் வந்து குறிக்கப்படுகிறது. அடுத்ததாக அவர்களுடைய வேலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க விவசாயத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களிடத்துல அதிகமாக அந்த நைஜீரியா தேசத்தில் கிடைப்பது வந்து தனிம வளங்கள், அதாவது கனிம வளங்கள், தாதுக்கள், எண்ணெய், கச்சா எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அதிகமாக அந்த இடத்துல கிடைக்கிறது. அந்த கச்சா எண்ணெயை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதெல்லாம் அநேக விதமான பிரச்சனைகள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே நடைபெறுகிறது. அதில் அதிகமான பாதிக்கப்படுவது அந்த கிறிஸ்தவர்கள். ஏன்னா அதிகமான வேலைகளை அவர்களிடத்துல வாங்குகிறார்கள். ஆனால் அது ஏற்ற கூலி அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. அவர்களை கிறிஸ்தவர்களை அவர்கள் அடிமையாக தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகிறார்கள். அவங்க அந்த சுரங்க பணிகளை செய்வதாக இருக்கட்டும், எல்லா விதமான காரியங்களில் அவங்க கடினப்பட்டு உழைக்கிறார்கள். ஆனாலும் அவர்களிடத்துல ஒரு சமாதானம் கிடையாது. அதிகமான இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதினால மாத்திரம்தான் அதிகமான தட்டுப்பாடுகள் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனைகளும் அவங்களிடத்துல இருக்குது. இப்பொழுது நம்மளோட சூழ்நிலையிலும் நம்மளுக்கு அதே பிரச்சனை தான். கேஸ் ப்ராப்ளம், அந்த கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் எல்லாம் தான் நமக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் தான் இப்போ நம்மளும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதிகமாக அந்த நைஜீரியாவில் இருக்கிறது அந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி, அந்த எண்ணெய் தொழிற்சாலைகள் நிமித்தமாக தான் அதிகமான யுத்தங்கள் அந்த இடத்துல நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது நம்ம அநேக விதமான காரியங்களை நம்ம இந்த அகில உலக ஜெபனால நைஜீரியாவை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். இது எதற்காக உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்ம வாழ்கிற பகுதிகளில் நம்ம இருக்கிற உணவுகளை வைத்து நம்ம வாழ்ந்தாலும், ஆனாலும் சில நேரங்களில் நமக்கு விவசாயம் சரியான இல்லை, கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அநேக விதமான பாடுகளை, வேதனைகளை அனுபவிக்கிறோம். நம்மளிடத்தில் அநேக விதமான வேலைகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நம்பி இருக்கிற வேலைகளில் கூட அவர்களுக்கு நிரந்தரமான பணி இல்லை, கஷ்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு வேதனைப்படுகிற மக்களுக்காக தான் நாம் ஜெபிக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். அது இந்த ஒரு நாள் மாத்திரம் நாம் ஜெபிக்கிறவர்களாக அல்ல, அடுத்த வருடம் மற்ற ஒரு நாட்டிற்காக ஜெபிக்கிற வரையிலும் ஒவ்வொரு நாளும் நைஜீரியாவில் வாழுகிற மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஏன்னா நம்ம அந்த வசனத்தை தான் மையமாக நம்ம சொல்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது நைஜீரியாவில் வாழுகிற மக்களுக்கு மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் தான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக விதமான கஷ்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. எப்படிப்பட்ட பாரங்களாக இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய பாரங்களை சுமக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் வர வேண்டும் என்று சொல்லி தான் நமக்கு நைஜீரியாவின் மக்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். அவங்க எப்படி தங்களுடைய கஷ்டங்கள் மத்தியில் கடவுளை தேடி வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்களோ, நம்மளுடைய கஷ்டங்களின் வேதைகளின் மத்தியிலும் நாம் கடவுளை தேடி வருவதை ஒரு நாளும் மறந்து விடாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த அகில உலக ஜெபனால் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக நம்ம வாழ்கிற பகுதிகளில் நம்ம திருச்சபை மக்களை, நம்மளுடைய உற்றார் உறவினர்களை நம்ம பார்க்கும்போது அநேக விதமான வாழ்த்துதலை வந்து நம்ம சொல்லுவோம். என்ன வாழ்த்துதலெல்லாம் வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க? வாழ்த்துதல். இப்போ நான் ஒருத்தவங்கள பார்க்குறேன், அவங்க கிறிஸ்தவங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். பார்த்த உடனே அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அப்படி தானே? நம்ம சொந்தக்காரவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம அந்த வார்த்தைகளை வந்து பகிர்ந்து கொள்ளுவோம். அதே மாதிரி தான் நைஜீரியாவில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு வார்த்தைகள், அதாவது ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஒரு வாழ்த்துதலை வந்து அவங்க பகிர்ந்து கொள்ளுவாங்களாம்.
அது இங்கிலீஷில் வந்து நம்ம பிரைஸ் லார்டுன்னு சொல்லிடுறோம். ஆனால் அவர்கள் நைஜீரியா மொழியில் பார்க்கும் பொழுது எக்கூலி என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவார்களாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை இப்போ நைஜீரியா மக்களை போல நீங்கள் எக்கூலி என்று சொல்லி நீங்கள் வாழ்த்தும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எக்கூலி இன்னும் யாரும் பேச மாட்டீங்களா பக்கத்தில் இருக்கவங்கள இடத்துல? எக்கூலி எக்கூலி அப்படின்னா பிரைஸ் லார்ட். இங்கிலீஷில் வந்து நம்ம பிரைஸ் லார்ட்னு சொல்கிறோம். அதிகமாக நைஜீரியா மக்கள் வந்து அவங்க மற்றவர்களை பார்க்கும் பொழுது எக்கூலி என்று சொல்லி வாழ்த்துவார்கள். இந்த எக்கூலி என்று சொல்லி நானும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இப்போ அகில உலக ஜெபநாளின் கருப்பொருளை மையமாக கொண்டு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த நைஜீரியாவின் மக்களுக்கான சிறப்பு ஜெபமானது ஏறெடுக்கப்படும்.
வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பாரங்களை சுமப்பவரே, உம்முடைய கிருபாசனத்திற்கு முன்பாக வருகிறோம். நாங்கள் மிகுந்த களைப்பில் இருந்தாலும் நன்றி உணர்வோடு உம்மை துதிக்கிறோம். நைஜீரியா குழந்தைகள் அதிக சுமைகளை சுமப்பதை நாங்கள் காண்கிறோம். நைஜீரியாவில் நன்மையை மறக்க செய்யும் அவமானத்தின் சுமை நைஜீரியா குடும்பங்களையும் சமூகங்களையும் நசுக்கும் அடக்குமுறை, அவர்கள் விசுவாசத்தை தினமும் சோதிக்கும் துன்புறுத்தல் மற்றும் பலரை விரக்திக்கு இழுத்துச் செல்லும் வறுமை, இவைகளை மாற்றுவீராக. வல்லமையுள்ள கடவுளே, வலிமையுள்ள கடவுளே, எல்லா மக்களுக்கும் ஒரு பரிசாக சமாதானத்தை தந்து எங்களை அமைதியான பாதைக்கு கூட்டிச் செல்லும். உமது ஞானத்திற்காக நாங்கள் உம்மை புகழ்கிறோம். கடினமான வழிகளில் அல்ல, நீதி, இரக்கம் மற்றும் கிருபையின் வழியாய் இயேசு நமக்கு உண்மையான சமாதானத்தை தருகிறார் என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்புள்ள பிதாவே, எங்கள் பாரங்களை உம்மிடம் கொண்டு வர தைரியத்தையும், சாந்தமுள்ள போதகராகிய உம்மிடம் கற்றுக்கொள்ளும் மனத்தாழ்மையையும், மற்றவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க உதவும் பலனையும் எங்களுக்கு தந்தருளும். எங்களை உமது அமைதியின் பாத்திரங்களாய் மாற்றியருளும். எங்களை இளைப்பாறுதலுக்கு அழைத்து வந்து இளைப்பாருங்கள் என்று கூறுகிற இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். அடிக்கிறவரை கை வலிச்சுட்டு நுப்பாட்டிட்டார். ரொம்ப சந்தோஷம், அழகாக பாடினீங்க, மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுது அருமையான சிறு பிள்ளைகள் மகிழ்விக்கும் அண்ணா வசனம் சொல்லுவார்கள். இந்த வாரத்திலும் நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தேன், இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பரிசுகள் வாரம் ஒரு குடும்பத்து பிள்ளைங்க வாங்கித்தாங்கன்னு சொன்ன மறுவாரத்திலிருந்து நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பரிசுகளை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து வருகிறீர்கள். நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதன் அடிப்படையில் இந்த வாரத்தில் அருமையான ஜீவிதா தன்ராஜ் குடும்பத்து பிள்ளைகள் அருமையான பிள்ளைகளுக்கு பரிசுகளை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இப்படி உங்களுடைய உற்சாகமான பங்களிப்பை அருமையான பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கி தரும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் படிக்கிறவங்க என்கிட்ட எல்லாருமே வாங்கிக்கோங்க, சரிதானா? ஒரு ப்ரேயர் கார்டு உங்களுக்கு நான் வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் ஸ்கூலில் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூலில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டாம், சரிதானா? ஸ்கூலில் வாங்கிட்டீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இங்கே இந்த ஆராதனையில் படிக்கிற பிள்ளைங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வசனம் சொல்லினாலும் பரவாயில்ல, வந்து அந்த ப்ரேயர் கார்டை வாங்கிக்கோங்க. எக்ஸாமுக்காக ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் கார்டு ஒன்று போட்டிருக்கிறேன். அது பின்னாடி எப்படியெல்லாம் நீங்கள் படிக்கணும், எப்படியெல்லாம் படித்தா புரிவதற்கு ஒரு சின்ன ஆலோசனையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தருகின்ற ஞானத்தை எப்படியெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனங்கள் ஒரு சில வசனங்கள் போடப்பட்டிருக்கிறேன். அதை நீங்கள் இதை வாங்கி உங்களுடைய புஸ்தகத்திலோ உங்களுடைய பைபிளில் வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது, தேர்வுக்கு படிக்கும் பொழுது, ஆயத்தம் படும் பொழுது அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் படித்து நீங்கள் ஜெபித்து செல்லும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அருமையான பிள்ளைகள் மகிழ்விக்கும் அண்ணா வசனம் சொல்லுவார்கள். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்ட ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா 1:17. நன்மை செய்ய தேடுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவைகளை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையில் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை விசாரியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரியுங்கள், திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா 1:17.
நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா 1:17. Learn to do good, seek justice, receive the uprise. Defend for the urban, field for the widow. Isaiah chapter 1 verse 6. Learn to do good, seek justice, rescue the oppressed, defend the orphan, plead for the widow. Isaiah chapter 1 verse 17. Learn to do good, seek justice, rescue the oppressor, defend the urban, bleed for the widow. Isaiah chapter 1 verse 17. நன்மை செய்யப்படுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுப்பட்டை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவின் வழக்கையும் விசாரிங்கள். ஏசாயா 11:11. Learn to do good, seek justice, rescue the oppressed, defend the urban, bleed for the widow. Isaiah chapter 1 verse 17. நன்மை செய்யப்படுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். ஏசாயா 1:17. நன்மை செய்யப்படுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளை நியாயத்தையும் விதவின் வழக்கத்தை விசாரிங்கள். ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வாழ்க்கையையும் விசாரியுங்கள். ஏசாயா 1:17. Learn to do good, seek justice, rescue the oppressed, defend the orphan, plead for the widow. Isaiah chapter 1 verse 17. விடுதலைக்கான செயலில் ஈடுபட அழைப்பு. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா 1:17. வாங்க தம்பி, வாங்காதவன் தேங்க்யூ.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையிலே இந்த திருச்சபையிலே இன்று நேற்று முன்தினம் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவாதி தேவன் கொடுத்த ஒரு நல் தருணத்திற்காக முதலாவது தேவாதி தேவனுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். அது மட்டுமில்லாதபடி எங்களை அன்போடு இந்த ஊழியத்தை இந்த வாரத்திலே நிறைவேற்றுவதற்கு அழைப்பு கொடுத்த திருச்சபையின் மூத்த போதகர் ஐயா மற்றும் கொடைரோடு குருசேகரத்திலே குருவானவராகவும் இங்கு பொறுப்பு குருவானவராகவும் பணி செய்கிற ஐயாவுக்கும் இந்த நாளிலே இந்த வாய்ப்புக்காக முதலாவது